செல்வமானது நல்ல ஆரோக்கியத்திலிருந்து மட்டுமே உருவாகும் என்று சுவாமிஜி எப்போதும் போதிக்கிறார். ஏனெனில் ஆரோக்கியமான மனிதர்களே அதிக மகிழ்ச்சியுடன் திகழ்வதுடன் கடினமாக உழைக்கும் மனப்பாங்கையும் கொண்டிருப்பார்கள். பொதுவான நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கு பின்வரும் வழிமுறைகளை தினமும் கடைபிடிக்குமாறு அவர் பரிந்துரைக்கிறார். ஒரு பாத்திரத்தில் 50 மில்லி அளவுள்ள சுத்தமான கடுகு எண்ணெய், விளக்கெண்ணெய் மற்றும் வேப்பெண்ணெய் ஆகியவற்றை சம அளவில் எடுத்துக்கொள்ளவும். இவற்றை ஒரு மெல்லிய தீயில் வைத்து நறுமணம் கமழும் ஆவி எழுமுறை சுமார் 10 நிமிடங்களுக்கு மெதுவாக காய்ச்சவும். குறிப்பு: இந்த ஆவியானது கொசுக்கள், கரப்பான் பூச்சிகள் மற்றும் எறும்புகள் போன்ற பூச்சிகள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. எண்ணெய் கலவை ஆறிய பிறகு அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில், துளிப்பான் வசதியுள்ள பாட்டிலாக இருந்தால் சிறந்தது, ஊற்றி வைத்துக் கொள்ளவும். நல்ல ஆரோக்கியத்தை பெற தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த எண்ணெய் கலவையிலிருந்து 3 துளிகளை உட்கொள்ளவும். 2 அடுத்து 2 பச்சையான கோவைக்காய்களை, கன்னடத்தில் தொண்டைக்காய் என்று அழைக்கப்படுபவை, உட்கொள்ளவும். 2 பூண்டு பற்களை எடுத்து லேசாக வறுத்து ட்ரை ரோஸ் தினமும் உட்கொள்ளவும். இந்த 3 வழிமுறைகளும் நரம்புகளை வலுப்படுத்தவும், கண்பார்வையை மேம்படுத்தவும், மூட்டு வலிகளை போக்கவும், உடல் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும், தோல் நோய்கள் மற்றும் அரிப்புகளை குணப்படுத்தவும், மாரடைப்பை தடுக்கவும், இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவும். மேலும் இது ஒருவிதமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். இதனால் பாம்புகள் கூட உங்களை தாக்காது. அத்துடன் உங்கள் உடல் தகுதி 10 வயது குறைந்தவரை போல மேம்படுவதுடன் 100 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இது வழிவகுக்கும். கூடுதல் ஆற்றலையும் வலிமையையும் பெற சுவாமிஜி பின்வரும் பானத்தை தயாரித்து பருகுமாறு பரிந்துரைக்கிறார். ஒரு குவளை நீரில் பாதி எலுமிச்சம்பழத்தின் சாற்றையும், 1/4 தேக்கரண்டி அளவுள்ள இந்துப்பு, மஞ்சள் தூள் மற்றும் வெல்லம் ஆகியவற்றையும் சேர்த்து ஒரு பானமாக தயார் செய்து கொள்ளவும். அந்த குவளையை மூடி வைத்துவிட்டு கூடுதல் ஆற்றலை பெறுவதற்காக அந்த பானத்திலிருந்து 1 அல்லது 2 தேக்கரண்டி அளவை நாள் முழுவதும் அவ்வப்போது பருகி வரவும்.